Hey guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோட அரக்கோணத்தில் இருக்க ஒரு குலதெய்வ கோயில் போயிட்டுருக்கோம். கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ஏதோ சம்திங் பேர் சரியாக தெரியல, போகிறப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கேருந்து 2.5 hours ஜர்னி. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வீலாக். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், அந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா கன்னியம்மன். அரக்கோணம் அண்ட் காஞ்சிபுரம் நடுவில் சென்டராக இருக்குது. ஏரியா பேர் பார்த்திங்கன்னா ஆட்டுப்பாக்கம் கன்னியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கோயில் தான் இன்றைக்கி சண்டே மார்னிங் 8 o'clock ஆகுது. கிளம்பிட்டோம், போயிட்டே இருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ பார்க்கிங் யார்டு வந்தாச்சு. நம்ம பைக்கு விட்டாச்சு. நம்ம காரை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். நேற்று நைட்டு செம்ம மழை. ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி இருக்கும். இப்போ தான் வண்டி லைட்டாக க்ளீன் பண்ணேன். ஓகே காய்ஸ், கிளம்பலாம். வண்டி எடுத்துகிட்டு டேங்க்கை ஃபில் பண்ணிவிட்டு ஏர் செக் பண்ணிவிட்டு கிளம்பலாம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 8:10 ஆகுது. ஸோ ஃபியூவல் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ரீசெண்டாக தான் இந்த சிஸ்டம் போட்டேன் வண்டிக்கு, பயனியரில். ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா டியாகோ டீசல் எக்ஸி வேரியண்ட்டு. மைலேஜ் பார்த்திங்கன்னா 18 to 20 வருது. ஸோ ஆட்டுப்பாக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 kilometers வருது. ஸோ ஒரு 1200 தான் நமக்கு ஃபியூல் பிடிக்கும். கைஸ், நம்ம போகிற ரூட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல். நம்ம வந்து வட சென்னையில் இருக்கோம். திருவொற்றியூர், ராயபுரம், சென்ட்ரல், பூந்தமல்லி, கோயம்பேடு, பூந்தமல்லி, அப்படியே திருமலசை தாண்டினோடனே உங்களுக்கு செம்பரம்பாக்கம் ஏரி தாண்டினோடனே ஒரு ரைட்டு கட் ஆகும். அந்த ரைட்டு பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம போகிறோம். ஃபியூல் பங்க் வந்தாச்சு. ஸோ ஃபியூல் ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன். கைஸ், நம்ம கிளம்பிட்டோம். இதுதான் நான் புதுசாக வாங்கின கண்ணாடி. ஆர்வியா என்ன பிராண்டிவா மெக்வின்னு சொல்லி ஒரு பிராண்டில் இந்த கூலர்ஸ் வாங்கினேன். இவங்க தான் எங்கள் அம்மா. இவன் என்னோடய ஒய்ஃப். அது என்னோடய குட்டி பையன், ஜஸ்ட் 3 months old. பின்னாடி உட்காந்துருக்கான். ஸோ நாங்கள் தான் குலதெய்வ கோயில் போய்ட்டுருக்கோம். இந்த குலதெய்வம் கோயில் பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட அம்மாவோட குலதெய்வ கோயில். ஸோ அதுக்கு தான் போய்ட்டுருக்கோம். என்னோடய குலதெய்வம் பார்த்திங்கன்னா வடுடைய அங்காளம்மன், மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மன். ஸோ குட்டி பையனுக்கு 9th month முட்டடிக்கிற வீலாக் கண்டிப்பாக போடுவேன், பாருங்கள். இனிமேல் குட்டி பையனோட ஆக்டிவிட்டீஸும் நான் வீலாக்காக போடுவேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சென்ட்ரல், எக்மோர் எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். சேட்பட் தாண்டிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோயம்பேடு ஃப்ளைஓவர் வரோம். அது ஏறி இறங்கினோன்னா மதுரவாயலுக்கு அடுத்தது பூந்தமல்லிக்கு முன்னாடி ஸ்டாப் போடலான் இருக்கோம். பூந்தமல்லி கிட்ட மோட்டார் ஹைவே வரும். ஸோ அங்கே தான் எங்களோட யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட். ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே 15 கண்டினியூ பண்ணலாம். சண்டே பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எப்பயும் போல் தான் இருக்குது. லைட் டிராஃபிக் தான், ஹெவி டிராஃபிக் இல்லை, பட் ஸ்டில் மூவிங் டிராஃபிக் தான். வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட கரெக்டாக 1/2 hour ஆகுது. 8:35 கார் எடுத்தேன். ஸோ டைம் 9 o'clock ஆக போகுது. ஸோ அப்படியே போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு 1.5 hour இல்லையே. ஸோ ரெகுலராக நம்ம நிற்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. மோட்டார் ஹைவே. ஸோ நாங்கள் எப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்னாலும் இங்கே தான் வந்துட்டோம். இதுதான் எங்களோட யூஷுவல் ஸ்பாட்டு. ஸோ யூஷுவலாக எப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்னாலும் இங்கே தான் வருவோம். இது ஒரு ரொட்டீன் ஆகிடுச்சு. இங்கே சாம்பாருக்காகவே வருவோம், செம்மையாக இருக்கும். ஸோ நம்மளோட சாம்பாருக்கு நம்மளோட ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார். கைஸ், நான் பூரி சொல்லியிருக்கேன். என்னோடய பூரி வந்துடுச்சு. அம்மாவுக்கு வந்து ஹீரோ சொல்லியிருக்கேன். ஹீரோ
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 வகையான சாம்பார், சட்னி, க்ரீன் சட்னி, ஒயிட் சட்னி, எல்லா சட்னியும் இருக்குது. தோசை எப்படிமா இருக்குது? செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. இங்கே ஒரு இட்லி சாப்பிட்டுருக்கா. மேடம்க்கு வந்து வாட்டர் மெலான் வேணுமா, ஸோ அதனால் வாட்டர் மெலான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா ஒரு வழியாக தோசையை படித்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நம்ம சாப்பிட்டு பில் வந்துருச்சு. பூரி 95, கீ ரோஸ்ட் 130, காஃபி 48, வாட்டர் மெலான் 90, கீ சாம்பார் 83, 467. கைஸ், நம்ம இப்போது மோட்டல் ஹைவேல சாப்பிட்டு சவிதா காலேஜ் செம்பரப்பாக்கம் ஏரி தாண்டோடனே ஒரு ரைட்டு கட் ஆகும். அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது அரக்கோணம் ஸ்ட்ரெயிட்டாக போகும். அந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 45 மினிட்ஸ் காமிக்குது. 32 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச்சு தான். ரோடு செம காலியாக இருக்குது. ஆனால் ஏன்னா வெயில் தான் பயங்கரமாக பொழுதுட்டுருக்கு. ஸோ அப்படியே நம்ம ரோடை ட்ரிப் கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் 45 மினிட்ஸில் கோயில் ரீச் ஆகிடுவோம். ஸோ கோயில் ரீச் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்து கெட் டுகெதர் ஃபேமிலி வீலாக நம்ம கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ், ரோடு பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. சுற்றி பச்சை பசேல்னு பயங்கரமாக இருக்குது. இன்னும் நமக்கு வந்து 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 20 மினிட்ஸ் காமிக்குது. பண்ணலாம். ஃபார்ம் ஹவுஸ் கட்டணுமா என் பொண்டாட்டிக்கு. ஆமாம். இதெல்லாம் மியூசிக் போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வேலூர் 78, பணப்பாக்கம், சின்னம்பேட்டை போட்டிருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். காய்ஸ், ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். பணப்பாக்கம், ஷோலிங்கூர். ஸோ நமக்கு வந்து கோயில் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்து உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த சைட் ஸ்கூல்ஸ் கூட இருக்குது. பாரதி வித்யா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வாவ், யப்பா, வேற மாதிரி இருக்குது கைஸ். லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. என்னன்னாலும் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் வாழ்க்கை வாழ்கிறது தனி சுகம்தான். பட் நம்ம சென்னையில் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துட்டு இந்த மாதிரி லிவ் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு லைஃப் டைம் எண்டில் இந்த மாதிரி லிவ் பண்ணுறதே தனி சுகம்தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கி மந்த்லி ஒன்ஸ் ஒரு 1 வீக் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணோன்ட்டு. அந்த மாதிரி எல்லாருக்கும் சின்ன சின்ன ஆசை இருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11:30. நம்ம வீட்டிலேருந்து வண்டி எடுக்கும்போது 8:30. 3 ஹவர்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் தான். half an hour பிரேக். பிரேக்ஃபாஸ்ட்காக நம்ம நிறுத்தணும். ஸோ அதனால் கொஞ்சம் லாங் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் 70-80 தான் வந்தேன். பாப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ரூஸ் பண்ணாமல் ஸ்லோவாக தான் வந்தேன். ப்ளஸ் வந்து நடுவில் டீ பிரேக் சின்னதாக எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்க கைஸ், எப்படி பச்சை பசேல்னு வேறு லெவலில் இருக்குது. இன்னும் 1 மினிட் தான் காமிக்குது. கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
காய்ஸ் வந்துட்டோம், உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். அதோ தெரியுது பாருங்க, அதுதான் கோயில். வெற்றிகரமாக வந்து சேர்ந்துட்டோம் கைஸ். அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். ஆரின் முடிக்காதுன்ட்டா. கமான்ரா, இங்க பாருடா, இங்க பாரு, இங்க வா. பிரணவ் இங்க பாரு, நம்ம டிவிக்கே தானே. டிவிக்கு கிடையாது, நோ டிஎம்கேடா, நோ டிஎம்கே பாத்தல். காய்ஸ், இதெல்லாம் என்னோட வைஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஹாய் சொல்லு, ஹாய். ஹாய் பிரணவ். டிவிக்கே சொல்றான், டிவிக்கே டிஎம்கே. ஹாய் சொல்லு. சூப்பர்ரா. ஹைஃபை ஹைஃபை. அவங்க சொல்லிருப்பாங்க பண்ணுங்க அதே மாதிரி சாப்பிடுங்க.